பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏன்டாண்ணா ரிவேஸில் நடந்துன்னே சொல்கிறேன், வாங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா ஊட்டியிலேருந்து கரெக்டாக கோத்தகிரி போகிற ரோட்டில் இருக்கோம். 13 கிலோமீட்டரில் இருக்கும். கரெக்டாக ஊட்டியிலேருந்து 13 கிலோமீட்ரு. அப்படியே கோத்தகிரி வழியாக கீழே போனால் மேட்டுப்பாளையம். ஓகேங்களா? கோத்தகிரிக்கு முன்னாடி ஒரு 13 கிலோமீட்டரில் முன்னாடி இருக்கும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் காமிக்கணும், வேறு ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து உங்களுக்கு காமிக்காமல் என்னால் இருக்க முடியல. நான் காமிச்சே ஆகணும். இப்போ மணி மட்டும் ஒரு 4 மணியாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் சூரியன், மேலே மேகமூட்டம், கீழே வந்து க்ளவுடு வந்து உருவாகுது. அதாவது ரியலாக வந்து மேகம் வந்து கீழே வந்து மேலே வருது. அப்படியே ஃபுல்லாக டீ கார்டனு. என்னடா நாய் ஊழ விடுது. இதான் நான் வந்த ரோடு. அப்படியே வந்து இந்த ரோடு வழியாக அப்படியே மேலே டீ கார்டனுக்கு போகுது. இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். ஃப்ரண்ட் அந்த அளவுக்கு சரி அப்படியே போகுது. டீ கார்டன் மேலே போகுது, அந்த ரோடு போகுது பாருங்க. அப்படியே ஃபுல்லாக போகுது. இதெல்லாம் வேலி போட்டிருக்காங்க, கீழே யாரும் இறங்கக்கூடாது. தெரியுதுங்களா? இருங்க அந்த வேலிக்குள்ளே கேமராவை காமிக்கிறேன், பார்த்துங்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கு நடுவில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ இதெல்லாம் ரிசார்ட்டு. ஓகேங்களா? இது ரிசார்ட்டுன்னு இல்லாமல் அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக ரிசார்ட்டு தான். ஓகேங்களா? அது ஃபுல்லாக ரிசார்ட்டு. இங்கேயும் டவுனில் ரிசார்ட்டு. இங்கே வந்து ஒரு பெரிய பள்ளமே இருக்குது. ஒரு 5000 அடி 10,000 அடிலாம் இல்லை, ஒரு 250 அடி இல்லை ஒரு 50 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 50 அடி இருக்கும். காட்டெருமை மாடு அங்கே பாருங்கள் காய்ஸ், காட்டெருமை மாடு அதான் கற்றுது போலுது. நான் கூட நாய் உள்ள வருதுன்னு நினச்சேன். அடாடா ஓடின்னு இந்த பக்கம் வழி இல்லை அதுக்கு போகிறதுக்கு. அப்படியே காட்டெருமை இன்னும் கனமாகறான். அப்படியே குடியாடுறான்டா டே. கைஸ் ஓடிடலாம் கைஸ், வேணாம் இது குத்திசி அவ்வளோதான், ஓடிடுவினோத்து. நம்மளுக்கு பயமாகுது. என்னன்னா இந்த ரிசார்ட்டில் வந்து எவ்வளோ அது கற்றுது பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அது ஃப்ரெண்டை கூப்பிட்டு போலுது, ஃபேமிலி காணும் தேடுது போலுது. அது அப்பா அம்மா யாரோ விட்டு போயிட்டுருக்காங்க. இது அவன் சின்ன பையன் பொழுது, இவனோட பெரிய பசங்களாம் இருப்பாங்க பொழுது. கிட்டத்தில் போய் பார்க்கலாம். திடீர்னு குத்திச்சுன்னா ஜம்ப் பண்ணிடலாம் உள்ளே. ஓகேங்களா? ரொம்ப பெருசுக்குது. எப்படி இங்கே வருது நைட்லாம்? இங்கே நிறைய மேயும் பொழுதுங்க. ஊட்டியிலே நிறைய இருக்குது. இப்போ தான் வந்து இவ்வளோ கரெக்டான டைமில் வந்து கீழே இறங்கிச்சிங்க. பரவாயில்ல, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். செம்மையாக இருக்குதுங்க. இங்கே வந்து 5000 ரூபா வாங்கலாம். இங்கே உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க உள்ளே. ஆனால் டிரைவருக்கு இருக்கான்னு தெரில. கண்டிப்பாக டிரைவருக்கு ரூமே தர மாட்றாங்க. டிரைவராகவே மதிக்க மாட்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். என் அக்கா இந்த ரிசார்ட் பேர்லாம் நோட் பண்ணுவாடா, அடுத்த டைம் வந்தால் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இறங்கிச்சின்னு நினைக்கிறேன். இறங்கலைன்னா நான் மாட்டினேன், குத்தி தூக்கிறோம், அவ்வளோதான். அண்டர்டேக்கர் குத்தி தூக்கினாரு. செம்மையாக இருக்குது கை. சொரவையில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பார்த்துட்டேன் உள்ள புரிசுக்குது பாருங்க. அப்பா அடி டீ கார்டன் உள்ள இறங்கிச்சுங்க. காளை மாடு மாதிரி இருக்குதுங்க. அது போய் பாருங்க, அது போய் பாருங்க. தெரியுதா? எங்கடா காணும்? அது மேஞ்சினே போய் பாருங்க. இறங்குது இருக்க இறங்கிச்சு. இதோ இந்த பக்கம் வேலியெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடைக்கல, எங்கடா காணாமல் போயிடுச்சு. அது போகுது, இந்த வேலி வழியாக இறங்கிச்சிங்க. அதை போய் பாருங்க. இந்த வேலிக்குள்ளே தான் இப்படி காலை வச்சு எகிரி அதை போய் இருப்பாங்க. தெரியுதுங்களா? நின்று பார்க்குறான். நம்மளோட பவர் அதிகமானவன் அவன். சாப்பிட்டுங்கிறான் நம்மளுக்கு. கேட்குமா? அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வந்துடும். இது பாருங்கள், செம்மையாக இது பார்த்தீங்களா க்ளவுடு. மணி இப்போ 6:45 ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். மணி 6:45 ஆகுது. சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், செம்மையாக இது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டு வந்து நிற்க போகிறான். என்னடா போனால் இந்த போயிடுறான் போனேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டு வந்துட போகிறான். பயமாகுது. இவனுக்கு சாப்பாடெல்லாம் கீழே கூட ரோடு போகுது பாருங்கள். இது பாருங்கள், கீழெல்லாம் அப்படியே வழி போகுது. பயமாகுதுங்க ரொம்ப. அடி எவ்வளோ பசுக்கிறான் பாருங்க. கத்துது பார்த்தீங்களா? அழுகுது போலுதுங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்றாங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு போலுது. செம்மையாக இது பாருங்க, சொர்க்குங்க. ஊட்டி வேறு லெவல். இதோட இது பரவாயில்ல, இது ஓரளவுக்கு தான். அதோட பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ரூமுக்கு போய்ட்டுருக்கோம், அதோட பெருசாக இருக்குது. சிட்டுக்குருவி மேலே என்ன பண்ணுங்கிற கரண்ட் கம்பியில்
நானும் வரேன்டா உங்க கூட அப்படின்னு வந்துன்னுக்குறான் பாருங்க. என் கூடயே வரான் அவன் ட்ராவல் பண்ணி. ஆனால் நைட்டில் நிறைய வரும் பொழுது. இப்போயே ஒன்று வந்துச்சு அங்கே பாருங்க பார்க்குறது தெரியுதுங்களா? எவ்வளோ பசுக்கிறான் பாருங்க. தேயிலை தோட்டத்தை சாப்பிடுகிறான். குட்டி பையா இதோ வருது பாருங்க காரு. ஓகேங்களா? இங்கேருந்து 12 கிலோமீட்டருக்கு நம்ம ஹோட்டலுக்கு போனோம். அப்படி இல்லைன்னா கோத்தகிரி தான் போனோம். நியர்பையில் ஹோட்டலு கிடையாது, வெறும் டீ கடை பெட்டி கடை தான் இருக்குது. அதுவும் மெயின் ரோடுக்கு போகணும். இங்கேருந்து மெயின் ரோடு ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் இருக்கும். கோயம்புத்தூர் வண்டி போகுது. செம்மையாக இருக்குதுங்க ரெசார்ட்டு. இதோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரெசார்ட் போதான்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெசார்ட்லாம் வந்து கத்துறாங்க. அவனுக்கு பசி எடுத்துச்சா இல்லை தண்ணி தாங்க எடுக்குதான்னு தெரிலங்க. கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறான். பார்த்துட்டு நிறைய இருக்கு போல இருக்குது. ஆமா அது மேஞ்சி இருக்குது. ஓ அவர் ஃப்ரெண்டு தான் இவர் கூப்பிடுறாரா? ஓ அவங்க ஃபேமிலியெல்லாம் அந்த பக்கம் இருக்கா? நிறைய இருக்கா இங்க? ஓகே ஓகே. இங்க இதுக்கு மேல ரெசார்ட் இருக்காண்ணா? இதுக்கு மேல ஊர் தானா? அதெல்லாம் வில்லேஜா ரெசார்ட்டா? இதெல்லாம் வில்லேஜா? இது பேர் ஏரியா பேர்? இந்த ஏரியா பேர், இந்த பஞ்சாயத்து பேர் தும்மநட்டி பஞ்சாயத்து. தும்மநட்டி பஞ்சாயத்து. இது இந்த இடத்து பேர் பேராரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அரமந்த். இது ஊட்டி தான் எல்லாமே? ஊட்டி தாலுக்கா தான். இது கீழே கோத்தகிரி தானே? அது கீழே கோத்தகிரி. ஓகே. அது கீழே மேட்டுப்பாளையம். சரி தேங்க்ஸ். இது வந்து ஊட்டி தாலுக்கா. ஓகே தேங்க்ஸ். வேலூருங்கண்ணா? ஆமாம். காங்கேயமா? ஓகே ஓகே. சரி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டிங்களா? இங்கே தானா? திருப்பூர்லையா? ஓகே ஓகே சரிண்ணா தேங்க்ஸ். காலைல வரேன். ஓகே பார்க்கலாம். அது நான் ரூம் இல்லைண்ணா, நான் டிரைவரு. பரவாயில்ல, இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களே. கஸ்டமர் கூட மரியாதை கொடுக்க மாட்றாங்க. அது நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க நினைக்கவே மாட்றாங்க. பாருங்கள், இப்போ சாப்பிட்ணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தெரிலையா அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ தூரம் ரூம் போடுறீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ரூம் இருக்கணும்ல. தெரில நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றாரு நம்மக்கிட்ட கஸ்டமர். ஆமாம். இப்போ தங்கறதுக்கு இங்கே இடம் இல்லை, கார்லேயே பத்துக்கணும், ரேட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு தானே போகணும் சாப்பிட்ணுன்னா. சரியாக தான் போச்சு. கார் எடுத்துன்னு இங்கேருந்து வெளில போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் வராதா? 3 கிலோமீட்டரு. அங்கே பெரிய ஹோட்டல்லாம் இருக்கா? அங்கே ஹோட்டல் தான், சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் பாடா. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை, சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு தூங்கிட்டா போதும். சரி ஓகேண்ணா. ஓகே 10 கிலோமீட்டர் தானே? இப்படி இல்லைன்னா ஊட்டி போகணும் நம்ம. ஆமாம் அதான் நம்ம தொட்டப்பேட்டா போய் போகணும். சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க. காலைல வாங்க பார்த்துலாம். ஓகே பாருங்க, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு போகிறேன். இதோ வந்துட்டாங்க பேசினே குட்டி பையன். அவங்க ஃபேமிலிலாம் அதுவும் மெஞ்சினுக்கிறாங்களாம். இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது போலது. ஃபேமிலிலாம் காலைல வருவாங்க பொழுது அவர் சொல்லிட்டு போகிறாரு. அது மேய்றாங்க பாருங்க. அவங்க மேய்றதே தெரிலங்க. தேயிலை தோட்டத்தை மேய்ஞ்சி எதுவானோ எலிஃபெண்ட் கூட வரும் பொழுது இந்த இடத்துல. பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து சார்னு கூப்பிட்றாரு. நான் எங்கே சார் ஆகிறேன்? நான் சாதாரண ஒரு டிரைவரு. நம்ம ஏன் சார் ஆகும்? கஸ்டமரே டிரைவரை மதிக்க மாட்றாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. நீ எங்கன்னா போய் பார்த்துக்கோ, எங்கன்னா போய் சாப்பிடு அப்படின்றாங்க. காசு கொடுத்தா நம்ம இங்கேருந்து 13 கிலோமீட்டருக்கு போனோம். ஓனர் திட்ட மாட்டார். இதாங்க ஓகேங்களா? இது மேலே ரூம்லாம் இல்லை, வில்லேஜ் தான் இருக்கான். போய் எனக்கு ஆமாங்க. அப்புறம்னா அவன் ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்கான் பாருங்க. என்னடா கீழே இறங்கிட்டானுங்களா? கொம்பன் கீழே இறங்கிட்டாமாம்மா. 1 2 கீழே வந்துன்னு அந்த ரோட்டில், இந்த ரோட்டு மேலே போகலாம். இதுதான் கேட்டு பக்கத்துலேயே ரிசார்ட்டு, ரிசப்ஷன் ரூமு. இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகணும். ஓகே இதுதான் வெல்கம் டு பேலஸ். நாளைக்கு வச்சுக்கிறாரு. டிரைவருக்கு ஒரு ரூமு தர மாட்டேங்குது, அதுதான் கஷ்டமாகிடுது. கேட்டை எப்படி தரணும் பாரு, தலையை இப்படி உள்ளே விட்டு இப்படி தரணும். செக்யூரிட்டி என்ன போயிட்டாரு. மேலே கார் போதே, அங்கே தான் இருந்துச்சு. காலை
காலம் மாடுக்கிறாரு. பார்த்துட்டாங்க கால மாட்டை. ஓ வழியில் நின்றுக்கிறான் பொழுதுங்க அவன். பார்த்துட்டு ஃப்ளைட் ஆஃப் பண்ணிட்டாருங்க. அதை பாருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. வழியில் நின்றுக்கிறான் பொழுது. அவன் ஃப்ரெண்டு வழியில் நின்றுக்கிறான் பொழுது. ஓ 6 நாளாக அடிக்கிறாரு. போய் ஒரு 8 பார்த்துட்டு வரோம் வாங்க. கேமரா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாத வரலாம் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாகிடுச்சுன்னா கஷ்டம். என்னடா கேட்டு திறக்க மாட்டேன். கேமரா இல்லையா? இருக்குது, ஒய்ஃபை கேமரா எல்லா வசதியும் இருக்குங்க. இந்த ரிசார்ட்டில் அவங்க சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் இருட்டிடும், காலைல தான் எடுக்கணும். என்னடா ஒரே சேராக இருக்குது. கொம்பை இங்கே நின்றுங்கிறான் மாமா. பார்த்துட்டேன் மாமா, வழியில் நின்றுங்கிறான் மாமா கொம்பன். ஓ வழியாக விட மாட்டேறான்ப்பா. இது மேலே போகிறதுக்கு அந்த ரிசார்ட்டுக்கு அதுதான் பாருங்கள். ரிசார்ட்டு கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. அதுவும் போகுது பாருங்கள் ரோடு. அதுதான் ஊட்டிக்கு போகுது. ஊட்டி டு கோத்தகிரி. ஊட்டி டு அது போகுது பாருங்க. இது வந்து ஊட்டி டு கோத்தகிரி ரோடு மேட்டுப்பாளையம். என்ன வழியை விட மாட்டாங்களா? ஆமாம் வழியில் நின்றுங்கிறான். ஐயோ தெரிஞ்சுங்களா? கொம்பன் இறங்கிட்டாமாம்மா. TN43 ஊட்டி வண்டி தான். லைனாக இருக்கிறானுங்க 1 2 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நின்றுங்கிறான்ப்பா கொம்பன். பாய் கொம்பா, டாட்டா பாய். குடுகுடுன்னு ஓடிடுவேன் நான் வந்தேன்னா. ஓ பாவம் அவர் ஆர்னை வச்சு பார்த்தாரு. லைட் டிப் பண்ணி பார்க்குறாரு, விட மாட்டுறான் வழியே. அவன் ஃப்ரெண்டு எங்கே போனான்? ஃபேமிலியே காணுமே. இது மேலே போனால் கிட்டத்தில் முன்னாடி அப்படி. ஆஹா கூட ஃப்ரெண்டு வேறு நிற்கிறான் பாஸ். கேர்ள் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா, லவ் ஃப்ரெண்டு போலது. அவர் கூடயே சுற்றுவார் போலது. கார்காரண்ண போகலாமா? நம்ம 2 பேர் கூட்டணி வச்சுன்னுக்குறாங்களே, என்ன பண்ணுறது? அவன் போகலாமா மாதிரி. மேலே பார்த்தீங்களா லைட் எரியுது. இருட்டே ஆகலைங்க இங்கே, பளிச்சுன்னு இருக்குங்க. காலையில் தான் மீதி வீடியோ எடுத்து போகணும் பொழுது. அவர் பாவம் வழியே விட மாட்டுறாங்க. அவங்க பாருங்கள் 2 பேருமே நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க. நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நிற்கிறான் பொழுது. கீழே வந்து இது ஊட்டிக்கு கீழே, ஊட்டிக்கு மேலே போகணும். இன்னும் 13 கிலோமீட்டர் மேலே போகணும். மறுபடியும் தலையை உள்ளே விட்டு கேட்டை திறக்க வேண்டியது. இதே வேலை. என்னோட கேட்டு திறக்க மாட்டேறேன். கேட்டை பூட்டி வச்சு போகலாமா? ஃபுல்லாக டவுன் பார்த்தீங்களா? என்னங்க பூலாம் கட்டிக்கிறாங்க. சமயம் இது காரு. பங்குண்டு ஓ இது உள்ளே ஹோட்டலும் இருக்கா? இதுதான் ரிசப்ஷனு. உள்ள டிவி, ஸ்மார்ட் டிவி பார்க்குற மாதிரியே ஹோட்டலும் இருக்குது போலங்க. இங்கெல்லாம் நிறைய பூ இருக்குது. காலையில் இன்னும் நிறைய பார்க்கலாம். அப்புறங்க ஃபுல்லாக பூ தான், பூ கார்டனு ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இருட்டாகுது இருங்க, லைட்டாக இப்போ தெரியுதுங்களா? சூப்பராக. இதில் வந்து ஃபுல்லாக டீ 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 இலை. ஓகேங்களா? வா டீ வாசனை வருதுங்க, செம்மையாக இருக்குதுங்க. டீ வேறு லெவலுக்கு செம்மையாக இருக்குது. டீ வாசனை இருக்குது. பாருங்கள், இந்த டவுனில் தான் கீழே போய் இறக்கி விட்டேன் கஸ்டமரை. இது ஃபுல்லாக ரிசார்ட்டு. ஓகேங்களா? மேலே பாருங்கள், அதுவும் ரிசார்ட்டு, இதுவும் ரிசார்ட்டு, இதுவும் ரிசார்ட்டு. அது கீழே டவுனில் இருப்பாங்க, அதுவும் ரிசார்ட்டு. நம்ம கார் எதுவும் நிற்கிது இந்த காருக்கு முன்னாடி. அது மேலே ஏதோ ரிசார்ட் ரெடி பண்ணி பாதியில் நிற்குது. இது பாருங்கள், இதெல்லாம் ரிசார்ட்டு தான். ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ரிசார்ட்டு. பள்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக பள்ளம். பாருங்கள், குழந்தைங்க பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. டென்னிஸ் எகிரி டம்முன்னு போட்டுக்கலாம். பேஸ்கெட் பால், டென்னிஸா பேஸ்கெட்டா சாரி. பாருங்கள், எலிஃபெண்ட்டு, பூ. நம்ம கஸ்டமர் அங்கே வரான்னு நினைக்கிறேன். அது ஒரு பாருங்கள், அதுதான் கஸ்டமர் ரூம்னு நினைக்கிறேன். யார் அழுவுத்து? ஓ மாடு வருதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா? உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆழம், செம்ம ஆழம்.
ஓகேங்களா. இதெல்லாம் செம்ம காலைல நல்லா வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும். அது ஃபுல்லாக ரிசார்ட் பாருங்கள். இங்கேருந்து இப்போ நம்ம மெயின் ரோடு போகணும். இப்போ நம்ம வண்டியில் தான் பார்த்துக்கணும். இல்லை நம்ம வண்டியில் தான் பார்த்துக்கணும். பாத்ரூம் மட்டும் அங்கே கொடுக்குறேன்றாங்க காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு. மற்றபடி எல்லாம் காரில் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா. நேற்றும் காரு தான், இன்றைக்கும் கார் தான். ஒரு ரூம் கொடுக்க மாட்றாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ரூமும் இல்லை, டிரைவர்னு ஒரு ரூம் கட்டி வச்சுருந்தா நல்லான்னு இருக்கும். அதெல்லாம் டீ கார்டன் பார்த்தீங்களா, பார்த்து காலை வைக்கணும். இதுக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம், பாம்பு பூச்சி. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. பகலில் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. கூலிங் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. தேயிலை தோட்டம். அவன் மட்டும் எங்கேயோ போயின்னுக்கிறான் பாருங்க, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்னை விட்டு வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருந்திருக்கும். பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படியே. இப்போ கொஞ்சம் இருட்டாகுது, ரொம்ப இல்லை, லைட்டாக. இன்னும் காலைல ரொம்ப பனி பெய்யும்னு நினைக்கிறேன். இது கீழே ரிசார்ட் போகுது போலுது. இது ஒரு கார் விட்டுருக்காங்க, இது கீழே ரிசார்ட் போகுது போலுது. பரவாயில்ல பாருங்கள், இந்த மண்ணில் வந்து கிரிப்னஸ் கிடைக்காதுன்னு இதில் கல்லுலேயே நம்ம டயரை ஓட்டின்னு போகலாம், அந்த அளவுக்கு விட்ருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. காலைல பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. அது ஃபுல்லாக பாருங்கள், அந்த பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், அதெல்லாம் ரிசார்ட் தான். இதோட முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். அது வந்து தனியாக போகணும், அது போது பாருங்கள். அதெல்லாம் வந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் போகிற ரோடு. அங்கே பாருங்கள், இது ஒரு கார் இறங்குதா, அது ஒரு என்னதுங்க கார் தான் நினைக்கிறேன். அது ஏதோ ரோடு வருது பாருங்கள், அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ரிசார்ட்லேருந்து அப்படி வராங்க போலுது காரு. செம்மையாக இருக்குங்க. காலைல பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். காலையில் போடலாம் வீடியோ. ஓகே, இதோட முடித்து கொள்ள வேண்டியதான். இப்போ சாப்பாடுக்கு கஸ்டமரு நீ என்னென்னா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நான் சொல்லிட்டேன், இங்கேருந்து நான் 13 கிலோமீட்ரு போகணும், 10 கிலோமீட்ரு போகணும், என்னால் முடியாதுப்பா. இங்கேருந்து நான் ஓட்டின்னு போய் திரும்பி சாப்பிட்டு திரும்பி ஓட்டின்னு வரணும் 10 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு. ரிசார்ட் அவன் தான் புக் பண்ணான், நான் என்னென்னா ஊட்டியிலே நான் போட்டேன், அது கேட்கல அவன். இந்தியார் கஸ்டமரு டாக்காலேருந்து வந்துக்கிறான். முஸ்லீம் ஹோட்டலாக என்னென்னா நான் எங்கடா போகிறது. ரிசார்ட்டில் மட்டும் கேட்க மாட்டியா, ரிசார்ட்டில் கேட்க முடியாதுல்ல. சில்லுன்னு இதுங்க. இங்கேயே பத்துக்கலாம் அப்படியே. ஆனால் காலில்குள்ளே விடன்னு ஆயிடும். பளிச்சுன்னு இதில் அங்கே லைட்டு போட்டுருக்காங்கல்ல, இல்லைன்னா இருட்டாயிடும். காலைல எத்தனை மணிக்கு எழுந்துச்சி சொல்லுவான்னு தெரில கஸ்டமரு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன், காலைல கண்டினியூ. பிரெட் ஆம்லேட் வாங்கியாச்சு. இது இப்படி பிச்சு சாப்பிடணுமா? நைட் சாப்பாடு பிரெட் ஆம்லேட். டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன், டீ வருது. அந்த காலத்து செட்டு.
என்னடா இது சவுண்டு வந்துக்கினே இருக்குது. பிளாங்கெட் குத்துறாங்க ஒரு வழியாக. போய் காரில் படுக்க போகிறோம் நம்ம காரில். ஓகேங்களா, தெரியுதுங்களா? நம்ம காரில் வந்து படுக்க போகிறோம். இப்போ காரை ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு, ஒரு டீ குடிச்சாச்சு. 60 ரூபா ப்ரெட் ஆம்லேட்டு, பரவாயில்ல. டீ 50 ரூபா. சிங்கிள் ப்ரெட்டு தாங்க. ஓகேங்களா, 2 ப்ரெட்டு, அதில் சிங்கிளாக ஒரு ஆம்லேட்டு, 50 ரூபா டீ. ஏன்னா ரிசார்ட்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சிக்கன் ரைஸ் தான் 270 ரூபா. சாரி, சிக்கன் ரைஸ்ன்றேன், சிக்கன் ரைஸ். ஓகேங்களா, சிக்கன் ரைஸ், சாரி, சிக்கன் ரைஸா? ஆமாம், வெறும் சிக்கன் ரைஸ், சிக்கன் கிடையாது, வெறும் சிக்கன் ரைஸ் மட்டும், ப்ளைன் சிக்கன் ரைஸ் போலது. 270 ரூபா. எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, இருந்து தானே ஆகணும். அங்கே சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? டமால் டிமில், டமால் டிமில்னு. எல்லாம் அங்கே எப்படி சொல்கிறது, இந்த நெருப்பு கொளுத்திட்டு சுற்றி வந்து பாட்டு வச்சுட்டு ட்ரம்ஸ் வாசிச்சுக்கின்னு ஒரே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி தெரியுதுங்களா? இங்கே இல்லை, அந்த பில்டிங்கில், அதுவும் அந்த லாஸ்ட்டு பில்டிங்கில் இருங்க, ஜூம் காட்டுறேன். அந்த லாஸ்ட்டு பில்டிங்கில் அது அங்கே டான்ஸ் ஆடுங்கிறாங்க போனது. அப்போதுலேருந்து ஒரு பக்கம் மாடு கத்துது. கூலிங்கு எப்படி சில்னஸாக இறங்குதுங்க, அப்படியே ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. பெட்ஷீட் இல்லாமல் தூங்க முடியாது, அதனால தான் போய் காரில் பத்துருவோம். செம்ம டயர்டாக இருக்குது. காலையில் அவன் ஒரு பிளான் போட்டான், நான் ஒரு பிளான் போட்டேன். கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில. சீட்டை நிறுத்திட்டேன். இந்த சீட்டை கட்டிட்டுனா, இந்த சீட்டு தான் நம்மளுக்கு தலைகாணி மாதிரி. இந்த சீட்டை தூக்கி அங்கே போட்டுட்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு கம்முன்னு பத்துடணும். காலைல ஒரு 7 மணிக்கு எழுந்துச்சி காரை துடைச்சிட்டு குளிச்சுட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் வீடியோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அது போது பாருங்கள், பஸ்ஸு தெரியுதுங்களா? எவ்வளோ டிராஃபிக் ஆகும் பார்த்தீங்களா? இது கோத்தகிரி ரோடு. ஓகே, பாய், குட் நைட், மார்னிங் சந்திப்போம்.